இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்ப நாடான் கண்ட தமிழே, வள்ளுவன் தோள்களில் படுத்த தமிழே, பாரதி தோள்களில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. அடியம்மா, உன்னை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் உற்சாக மனதுக்குள் கச்சேரி நடத்துதடி என் மனம். என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். இரண்டு கண்கள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள் இருப்பது போல எனக்கு இரண்டு இதயம் இருந்திருந்தால் இத்தேசத்திற்கே உயிர் தருவேன் என்ற கொடிகாத்த குமரன் வாழ்ந்த இப்புண்ணிய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கு என் வணக்கம். வெறும் பொழுதுபோக்குக்காக நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகள் மத்தியில் தமிழை வளர்ப்பதற்காகவும் பண்பாட்டை காப்பதற்காகவும் அருமையான தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜ் தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். பெண்ணை போற்றி மதித்து வணங்கி பெரியாரின் வழித்தோன்றலாக விளங்கும் நம் பட்டிமன்ற நடுவர், சொல்லின் செல்வர் ராகவேந்திர ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்ன பத்தியா பேசுனீங்க? நான் கூட நீங்க வேற யாரையோ பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். இங்க குடும்பத்தின் குத்துவிளக்காக தீபாக்கா, மகத்துவம் நிறைந்த மருத்துவராக இங்க இருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு அணியாகவும் அது பார்ப்பதற்கு சனியாகவும் இருக்கிறது. நானும் கேட்குறேன், நாஞ்சில் விஜய் அவர்களே, எப்பயும் லேடிஸ் கெட்டப்ல தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன ஜென்ஸ் கெட்டப்ல வந்திருக்கீங்க? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரிஜினலா? ஓகே, இங்க இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய லேடிஸ் கெட்டப்புக்கு தான் நினைச்சுக்கோங்க. இனிமேல் இப்படிலாம் மாத்தி பேசாதீங்க. அக்ஷயா எப்போ வந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகும் கூட அவங்க அம்மா தான் துணைக்கு வராங்க. ஆனாலும் வாங்குற காசு கணவருக்கு போகுது. கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன்னு பேசுறீங்களா? இந்த டயத்துல நீங்க ஃபுல்ல பத்தி பேசக்கூடாது. அதுவும் பாருங்க, இன்னும் மீசையே முளைக்கலங்க. என்னமோ பெண்களே எனக்கு பிடிக்காது, கல்யாணமே எனக்கு பிடிக்காது, வாழ்நாள் முழுவதும் நீ பிரம்மச்சாரியா வாகப்போ. காவி வேட்டி ரெடியா இருக்கு, பிச்சு புடுவேன் பிச்சு. தம்பி, வீட்டுல வேலைக்காரியை வச்சிருக்கீங்களா? இல்லக்கா, வேலைக்காரியை வச்சுக்கிட்டா தப்பு இல்ல, வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி வச்சிருக்கீங்களா? ஆமா, வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. மாசமானா எவ்வளவு கொடுப்பீங்க? மாசமானா நான் ஏன் கொடுக்கணும்? அதுக்கு அரசாங்கம் புது திட்டம்லாம் கொடுத்துருக்கு. மாசம் சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? சம்பளமா சென்னை பக்கம் ஒரு 8000 கொடுக்குறாங்க. வீட்டை கூட்டி பெருக்கி சமையல் செஞ்சு வேலைக்கும் போய் உங்களுக்கு நிகரா சம்பளமும் வாங்கக்கூடிய பெண்களால உங்களுக்கு பிரச்சனையா? இப்படிலாம் பேசுனா நாக்கு அழுகி போகாதா என்ன? அதுவும் பெண்கள்னா அம்மானா பிடிக்குமா, அக்கானா பிடிக்குமா, காதலினா பிடிக்குமா, தோழினா பிடிக்குமா, பக்கத்து வீடு பிடிக்குமா, எதிர்த்த வீடு பிடிக்குமா, வேலைக்காரி கூட பிடிக்குமா, கட்டின மனைவிய பிடிக்காத? இது என்ன லாஜிக்? அக்கா, ஒண்ணே விட்டுட்டீங்க, கொழுந்தியா. ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க போலயே. கோயிலுக்கு போனா கணவன்மார்கள்லாம் என்ன வேண்டுவோம்? அடுத்த சென்மத்திலையாவது ஒரு சாப விமோச்சனம் கொடுக்க கூடாதா? ஆனா பெண்கள் என்ன தெரியுமா வேண்டுவாங்க? 7 சென்மத்துக்கும் 7 சென்மத்துக்கும் இவர்தான். எதுக்கு? இவரை மாதிரி ஒரு இழிச்ச வாயனை எந்த ஜென்மத்திலையும் பார்க்க முடியாதுன்னு. காலையில செருப்பு கபோர்ட்ல இருந்து இந்த பிள்ளைங்க ஷூலெல்லாம் எதுவும் போயிடக்கூடாதுன்னு தொடச்சி எடுத்து வெளியே வைப்பேன். பக்கத்திலேயே மாமா செப்பலும் இருக்கும், எடுத்து வைப்பேன். இவர் வேகமா வந்து, அடியே என் செருப்பெல்லாம் தொடாத. ஏங்க, ஆசையா நான் செய்யறேன், இதுல என்ன தப்பு? நீ பேசாம இரு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? பொண்டாட்டி செருப்பை எடுத்தாதான் வேலைக்கே போறான்னு சொல்றான். இது எப்படி சார்? ஒரு அன்பா செய்யறத கூட பிரச்சனையா பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல. பெண்களை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்றீங்க. வனவாசம் முடிஞ்சு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல. வனவாசம் முடிஞ்சு சீதை, ராமன், லகுவனனும் வீட்டுக்கு வராங்க. அப்ப சீதை வந்து லகுவனன்ட்ட கேட்குறாங்க, ஏன்பா உன் மனைவி கூட ஊர்மிளாக்கிட்ட பேசுனியா அப்படின்னு. போங்க, நானும் அவள்கிட்ட பேச மாட்டேன். நம்ம வனவாசம் போகும் பொழுது நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அவ்வளோ மகிழ்ச்சி அவளுக்கு. நான் போய் அவள்கிட்ட பேசணுமான்னு லகுவனன் சொன்னார். உன்னை சீதை சொல்றா, இல்லப்பா, அவ அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு நின்னா நீ மனம் மாறி இங்கேயே இருந்துருவ,
காட்டில் நாங்கள் போய் தனியாக கஷ்டப்படுவோம் அப்படின்றதுக்காக அவ மகிழ்ச்சியா இருப்பது போல நடிச்சா அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணினுடைய மனசு நீங்களாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை சார். அப்ப பெண்கள் நடிக்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்சது என்ன? நகைக்கடை, துணிக்கடை. ஆத்தாடி. உங்களுக்கு பிடிக்கிறது என்ன? ஒன்று அடகு கடை, இல்லாட்டி சாராய கடை. நாங்க என்ன எங்களுக்காகவா நகையை நாங்க வாங்கி போட்டுக்கிறோம்? அப்புறம் எதுக்கு? இந்த தொழில போட்டேன் நஷ்டமாச்சு, இந்த தொழில போட்டேன் நஷ்டமாச்சுன்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு மாசக்கணக்கா வேலை இல்லாம உட்காந்துடுறீங்க. அப்ப நாங்க போட்டிருக்க நகை தானையா குடும்பத்தையே வழி நடத்துது. ஒரு கணவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி, கடன்காரனாக இருந்தாலும் சரி, ஊதாரித்தனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் தன் குடும்பத்தை தன்னம்பிக்கையோடு உயர்த்தி பிடிப்பவள் பெண் இல்லையா? ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் 1000 தேனீக்கள் கொட்டக்கூடிய பிரசவ வேதனையை ஒரு பெண் அனுபவிக்கிறார். அப்படி இருந்து என் பாட்டிக்கெல்லாம் 11 பிள்ளைகளை பெற்றிருக்கு. எங்களுக்கு இல்லாத வலியும் வேதனையுமா உங்களுக்கு இருக்கு? எதுக்கெடுத்தாலும் இவ திட்டா, இவ வஞ்சிட்டா, பொண்டாட்டி என்றாலே பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற பேசிட்டு எல்லாரும் 6 மணி ஆனா டாஸ்மாக் கடைக்கு போறீங்களே, உங்களுக்கு குடிப்பதற்கு ஒரு காரணமாக பெண்களை மீது கதை சுத்தாதீர்கள், உண்மையை பேசுங்கள். 1000 உறவுகள் இருந்தென்ன லாபம், வேறென நீ இருந்தாள், வீழ்ந்து விடாமல் நான் இருப்பேன்ற அந்த ஒரு கவிதை வரி போதுங்க பெண்ணினுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு. குழந்தையை வயிற்றில் சுமந்து, கணவனை மனதில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தோளில் சுமக்கின்ற பெண்ணால் தான் இந்த குடும்பமும் இந்த சமூகமும் நிலைத்து இருக்கிறது. பெண்கள் சிக்கல் அல்ல, சிக்கலை உருவாக்குவர்கள் ஆண்கள், அந்த சிக்கலை அவிழ்ப்பவர்கள் பெண்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.